புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் ஜீவனுள்ள வசனத்தில் எழுதப்பட்டவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பிறந்தவர்கள் அனைவரும் மரணத்துக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். வேதம் சொல்ல ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். இந்த வேளையில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தை, உன்னுடைய பெயர் எழுதப்படுவதற்காக உன்னுடைய நீதி எழும்ப வேண்டும், உன்னுடைய நீதியின் கையெழுத்திடப்பட வேண்டும், உன்னுடைய நீதி சரியான பாதையில் இருக்க வேண்டும், அது மக்களுக்காக இருக்க வேண்டும், உன்னுடைய நீதி வெளிச்சத்தை போல இருக்க வேண்டும், உன்னுடைய நீதி நீதியின் வாசலாக இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்வு நீதியின் வாழ்வாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் ஜீவ புஸ்தகம் என்னும் அந்த புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட வேண்டும். அந்த புஸ்தகம் ஜீவனுள்ள காலமெல்லாம் உன்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கும் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். ஆதலால் நீதியை நிலைநாட்டு, நீதியின் பாதையில் எழுது, நீதியை மட்டும் நிலைநிறுத்து. அது உன்னுடைய கையெழுத்து, உன்னுடைய தலைமுறைகள், உன்னுடைய ஜெனரேஷன் பேறு விளங்கும் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இவ்விதமாக கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.